செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரன் அந்த மாதிரி அந்த மாதிரி கோஷம் தான் நான் இது நாள் வரையும் நான் கேட்டிருக்கேன். இந்த செய்தியில பாக்குறப்ப அவங்க சொன்ன வார்த்தை வந்து பாரதிய ஜனதா கே ஜே அப்படின்றாங்க. நாகப்பட்ட மாப்பிள்ளன் பழகுவே ஒரு மச்சான் பழகுவோம், அதே இந்து முஸ்லீம். மிச்சபடி வந்துட்டு மிச்சவாள் பழகிறதெல்லாம் நம்ம பிடிக்காது கட்சி சம்பந்தப்பட்டது. ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே பல பிரிவினர் இருக்குங்க. இந்து முஸ்லீம் என்ற ஒரு மத வேறுபாடே ஆரம்ப காலத்திலேருந்து இல்லாமல் நமக்குள்ள இந்த கிராமப்புறங்கள்ல எல்லாமே ஒற்றுமையாக தான் இருக்காங்க. மத நிலைகணத்தை கெடுக்கிறதுக்காண்டி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி கட்சிக்காரங்க. இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் மதுரைக்குள்ள எல்லாருமே ஒன்றா ஒற்றுமையாக தான் இருக்கோம். இதில் கட்சியோ இல்லை எந்த சம்மந்தப்பட்டதோ நம்ம வந்து உள்ள திணிக்காதீங்க. நாகப்பட்ட மாப்பிள்ளன் பழகுவே ஒரு மச்சான் பழகுவோம், அதே இந்து முஸ்லீம். மிச்சபடி வந்துட்டு மிச்சவாள் பழகிறதெல்லாம் நம்ம பிடிக்காது கட்சி சம்மந்தப்பட்டது. நேற்று நடந்துச்சு இல்லையா சம்பவம், அதை முருக பக்தருக்காக நாங்க அந்த உரிமை நிலைநாட்டுக்கு போறோம்னு சொல்லி பிஜேபி தரப்புலாம் சொல்றாங்கல்ல, நீ ஒரு முருக பக்தரை எப்படி பாக்குறீங்க? முருகன் பக்தருக்கு வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா அந்த மாதிரி அந்த மாதிரி கோஷம் தான் நான் இது நாள் வரையும் நான் கேட்டிருக்கேன். ஆனால் நேற்று அவங்க நேற்று செய்தியில் பார்க்குறப்ப அவங்க சொன்ன வார்த்தை வந்து பாரதிய ஜனதா கே ஜே அப்படின்றாங்க. பாரத் மாதா கே ஜே. அது வந்து இதை எப்படி நம்ம வந்து ஏற்றுக்க முடியும்? எந்த சன்னிதானத்துலேயும் இந்த மாதிரிலாம் நான் கேள்விப்படல, கேட்டதும் கிடையாது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, பழனி ஆண்டவனுக்கு அரோகரா, அதுதான் சொல்லிடுவோம். எப்படி பாக்குறீங்க? அது எப்பயுமே வழக்கம் போல நடக்கிற இடம் 100 வருஷம் அங்கே நடக்குது. இப்போ புதுசா சண்டே உருவாக்குறதுக்காண்டி பள்ளிவாசல் சைடு தான் போகணும்னு சொல்லி ஏன்னா 100 வருஷம் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ சண்டே தூண்டுறதுக்கான இப்போ மத நிலைகணத்தை கெடுக்கிறதுக்காண்டி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி கட்சிக்காரங்க. இந்த தடவை நோன்பு வேலைக்கு ராம்நாட்டுக்கு போய் 10 மாடு உரிச்சிட்டு இருந்தோம். 10 மாடு உரிச்சோம். அவங்க வந்து எங்களுக்கு மெனக்கட்டு வந்து கூப்பிட்டு கார் வச்சு கூப்பிட்டு போனாங்க. அப்ப அவங்களுக்கு நாம போறோம்ல, ஒற்றுமையா இருக்கோம்ல. ஒற்றுமையா இருக்கோம்ல. அவங்க நம்மளை வந்து மெனக்கட்டு கூப்பிட்டு போய் அவங்களும் நம்மளுக்கு சரியா தானே வராங்க. ஒரு விஷயம் போயிட்டு இருக்காங்க. இது வந்து இப்ப மக்கள் வந்து இந்து முஸ்லிம்ஸ் பிரிச்சு சாதி பிரச்சனையை மத பிரச்சனையை மாத்துறாங்க. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? ஒன்றும் நினைக்கிறோமா இல்லைண்ணே, அழகர் ஆற்றுல இறங்குறப்பயே அவ்வளோ கூட்டம் பார்த்தது இந்து முஸ்லீம் எல்லாரும். அவ்வளோ பெரிய நட்பு வட்டாரம் உள்ள மதுரையே இப்படி அரசியல்வாதியை வந்து இப்படி சொல்லிக்கிருக்காங்க போல, இது பண்ணிக்கிருக்காங்க. அவர் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் பிஜேபி இப்படி ஏற்றுறது தான் உரிமைன்றாங்களே. அரசியலுக்கு வேணாம். இல்லை, அது சரியா தப்பான்றேன். அது சரியா தப்பா எங்க அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். நான் என்ன சொல்கிறேன், நம்ம இடத்துல நம்ம சமுதாயத்துக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. புரியுதா? இப்ப நான் இவர் வீட்டுல போய் நான் குத்த வச்சா இவர் ஏத்துக்குருவாரா? வாய்ப்பு இல்லை. அதான் சொல்றேன். அவர் வீட்டுல போய் நான் உட்காந்துக்கிட்டு என் வீடு அப்படின்னா நான் ஏத்துக்குருவேனா? புரியுது. அதை யோசிக்கலாம். இப்போ வந்து பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இதுல வந்து ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உள்ள வந்து. இந்த அரசியல் சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரசியல் சம்பந்தம்னா அவங்களோட கொள்கைகளை உள்ள திணிக்க பார்க்குறாங்க, மக்களுக்குள்ள ஊடுருவி பார்க்குறாங்க. அவங்க வந்துட்டு இந்த கட்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை எந்த விஷயங்களோ மக்களுக்குள்ள திணிக்காம கட்சி சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், நாங்கள் மக்களுக்குள்ள நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக பழகிக்குவோம். ஓகே, திருப்பூர் மக்களே வந்து இதை ஆதரிக்கல. ஓகேங்களா? மக்கள் யாருமே ஆதரிக்காத விஷயத்த கட்சி மட்டும் ஆதரிக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? கட்சி மட்டும் ஆதரிக்கிறதுக்கு காரணம் அவங்களோட கொள்கையில அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல பிரச்சனை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் கொள்கைக்குள்ள இருக்கு. இதை வந்து நீங்க ஆதரிக்கல? நாங்க ஆதரிக்கல. மதுரையில எப்படி இருக்கு உங்க பழக்கம்? மீனாட்சி மங்கல் திருவிழா பார்த்தாதாங்க ஏங்க இதுக்கு முன்னாடி என்னங்க வேணும்? ஏமாப்ல உங்க பேரு? என் பேர் ரகுமான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து அந்த தர்கா பக்கத்துல தான் வந்து ஆண்டாண்டு காலமா 6ஆம் நூற்றாண்டுலாம் ஏத்தணும், அதனால அது எங்க உரிமைன்னு சொல்றாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு வரலாறு வச்சிருக்காங்களா? ஆய்வு பண்ணியிருக்காங்களா? கிடையாதுங்க. கொண்டு வர சொல்லுங்க. நாங்களும் தான் இப்போ நான் மதுரை வீர சாமி கும்பிட்றாங்க. எங்களுக்கு மதுரை வீர சாமி மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கு. நாங்கள் பண்ணி வெட்டுவோம், ஆடு வெட்டுவோம், கடை வெட்ட விட்றாங்களா? எங்களுக்கு வரலாறு இருக்குங்க. அவங்க பார்ப்பனியத்தை பரப்புறாங்க. சொல்லுங்க, இந்துத்துவம் சொல்றாங்களே, நாங்களாம் இந்து அப்படிங்கிறாங்க. எல்லாரும் ஒண்ணு, இந்து மதம் ஒண்ணுங்கிறாங்கல்ல. சொல்லுங்க, என்ன சேவல் வர்க்க சொல்லுங்க. என் மயனுக்கு இன்னும் மொட்டை எடுக்கல. முருகன் கோயில சேவல்கள் வெட்ட சொல்லுங்க. ஒரு கடா வெட்ட சொல்லுங்க. ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே பல பிரிவினர் இருக்குங்க. உச்சிமலையில தீபம் ஏத்துன்னு சொன்னாங்களா, அதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? வருஷம் ஏத்துறது உச்சிமலை. அங்கதான் வருஷம் தீபம் ஏத்துவாங்க. கோயிலுக்கு நேரம் உச்சிமலை சொல்றீங்களா? ஆமா, அங்கதான் வருஷம் தர்கா பக்கத்துல ஏத்தணும்னு சொல்றாங்கல்ல. அது ஏன் அங்க அவ்வளவு அவங்களுக்கு போய் நம்ம எதுக்கு இடத்துல கொடுக்கணும்ன்றேன். மாமி மச்சனை மாதிரி பேசி பழகிட்டு வரோம்.
அவங்க அவங்களும் நம்மளுக்கு மாமி மச்சின மாதிரி தான். நம்ம வந்து அவங்கள வந்து வேற்றுமையாக நம்ம வந்து நினைக்கிறது கிடையாது. அவங்க வந்து மாமி மச்சின மாதிரி தான். நம்ம வந்து அவங்கள வந்து அவங்க வந்து நம்மளை ஆதரிக்கிறாங்க, நம்ம வந்து அவங்கள ஆதரிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத வழியில் போயிட்டு தேவையில்லாத வில்லங்கள், தேவையில்லாத பிரச்சனை, இது எதுக்கு? அதை தான் நான் இப்போ இது பண்ணுறேன். முருகை பத்தினா இருந்து நான் என்னோட கருத்து ஏற்கலை, கலவரம் வரக்கூடாது. ஆமாம், முருகை பத்தினா இருந்து ஒரு கலவரத்தை வந்து வர்றதை வந்து என்னால் வந்து, அதாவது எப்படி சொல்லி கேட்டிங்கன்னா என்னால் வந்து சீர்நிற்க முடியல. எப்படி மதுரையில் இருக்க நீங்கள் எப்படி இருப்பீங்க? மதுரையில் எப்படின்னா, நான் யாருமே ஜாதி பார்த்து பழக மாட்டாங்க. மதுரைன்றாலே ஜாதியே கிடையாது. தேவையில்லாம எதையும் போட்டுக்கிட்டு அரசியல்வாதிகள் எல்லாரும் போட்டுக்கிட்டு இதை பற்ற வைன்ட்டுன்னு பற்ற வச்சுக்கிருக்கேன். வேற ஒன்றும் இல்லைண்ணே. நீங்கள் வந்து உங்களுக்கு இஷ்டம் கிடையாது? எனக்குலாம் இஷ்டம் தானே. எல்லாரும் நட்பு வட்டாரமாக சுற்றுலாம் நல்லா பழகிக்கிறோம். இது வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிருக்காங்க ஆள். உங்கள் பேர்? ஃபரீத். இந்து முஸ்லீம் ஒற்றுமை இங்கே இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. யாரும் இங்கே வந்து மதத்தின் பெயரால் யாரும் பிளவுபட்டு கிடக்கலை. இந்த மதத்தை வச்சு நம்ம வந்து அரசியல் செய்கிறது மீண்டும் மீண்டும் என்னுடைய கருத்து வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லிக்கிறேன். ஆமா, யார் சுவாமிநாதன் உத்தரவு போட்டுருக்காருல்ல, ஆமா, மத்திய படையை அனுப்பிச்சுக்காரங்க, அனுப்பிச்சு ஏத்தன்னு சொல்றாருல, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? நான் தவறான கருத்து. அது வந்து இவங்க தனிப்பட்ட யார் சுவாமிநாதன் அந்த வேலையை பார்த்துருக்காரு, அந்த இது பார்த்துருக்காரு இல்லையா, அது சரியா தப்பா? அவருக்கு பின்னாடி பின்பலமா யார் செயல்படுறா? இல்ல இப்ப என்னன்னா, நீங்க என்ன வேணா இல்ல, அவர் தன்னிச்சையா செயல்படுறாரு. தமிழ்நாடு ஸ்டேட்டா உயர்நீதிமன்றமான ஒரு மோதல் ஏற்பட்டுருக்குல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்டா யாரா இருந்தாலும் உயர்நீதிமன்றம் வந்தாலும் தமிழ்நாடு சீர்குலைக்க முடியாது. பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலால வந்து தமிழ்நாட்டை மட்டும் சீர்குலைக்க முடியாது. அது எந்த ஸ்டேட்னாலும் கால் பலிக்கலாம். அதர் ஸ்டேட் வட மாநிலங்கள குஜராத்தா இருக்கும், அவன் வைக்கக்கூடிய குஜராத்தா இருக்கட்டும், டெல்லியா இருக்கட்டும், எந்த ஸ்டேட்டாகவும் இருக்கட்டும், ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை வந்து சீர்குலைக்க முடியாது. மதுரையே காரணம் சொல்றாங்க. இப்ப முதல்ல ஆரம்பிச்சோன்னு சொல்றாங்களா அவங்க? அதெல்லாம் முடியாது, சும்மாங்க அவங்க வேற, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சும்மா விளம்பரத்துக்கு தான். அண்ணாமலையே ஓரத்தில் உட்காந்துருக்காரு, ஆட்டுக்குட்டி அண்ணாமலையே. நைனா நாகேந்திரே ஓரத்தில் உட்காந்துருக்காரு, எச் ராஜா ஓரத்தில். மதுரைக்கு வந்தாலே ஓடிதாங்க போவாங்க. மதுரை வந்து சீர்குலைக்க முடியாது. இஸ்லாமியரையும் இந்துக்களும் மதுரையில் வந்து நண்பர்கள் தான். நான் அப்போ சொன்ன மாதிரி தான், எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து முன் நிற்பாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்கள் போய் முன்னாடி நிற்போம். என்றைக்குமே தமிழ்நாட்டை மதுரையை வந்து சீர்குலைக்க முடியாது. வணக்கம், நான் மதுரை மாவட்டத்திலிருந்து சோமசுந்தரம் சமூக ஆர்வலர் பேசுகிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதுரையை பொறுத்த வரைக்கும் வந்து திருப்பரங்குன்ற அந்த கார்த்திகை தீப ஏற்றத்தை ஒரு பெரிய அளவில் மத பிரச்சனையாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்து முஸ்லீம் என்ற ஒரு மத வேறுபாடே ஆரம்ப காலத்திலேருந்து இல்லாமல் நமக்குள்ள இந்த கிராமப்புறங்களில் எல்லாமே ஒற்றுமையாக தான் இருக்காங்க. மதுரையில் வந்து இப்போ எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கீங்க, ஆனால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்காங்க. அது பாட்டு ஓடிட்டே இருக்கு. நம்மளாம் வீம்பா போனோம்னா அது தவறாக போகும். எனக்கு போலீஸ் எல்லாம் வந்து தடை வச்சுக்காங்க, அது சரியா? சிஎம் செஞ்சதும் மதுரை மாவட்ட போலீஸ் செஞ்சதும் உண்மையிலே சரி. மதுரையில இது வரைக்கும் நடந்த வழக்கமா ஏத்துறாங்கல்ல, ஒரு தீபம் ஏத்துறாங்கல்ல, அது ஒரு வகையில வந்து அது வந்து மோட்ச தீபம். உச்சிமலையில தான் ஏத்துறோம், தர்கா பக்கத்துல ஏத்தணும், அதுதான் வந்து கார்த்திகை தீபம் சொல்றாங்க இல்லையா, அது கொஞ்சம் கூட உண்மை இல்லை. அது உண்மை இல்லை. அதாவது என்ன செய்யணும்னா, இவங்க வந்து எல்லாம் ரெண்டு பக்கமும் கலந்து பேசணும். இந்த மக்களும் அந்த மக்களும் ரெண்டு பேரும் கலந்து பேசி, இதுல இப்போ பொதுவானவங்களுக்கு கலந்து பேசி இதை வந்து ஒரு முடிவெடுப்பது தான் என்னுடைய கருத்து. அவங்க பார்த்து எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதை விட்டுட்டு ஒரு சாரார் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன்னு சொல்றது ரொம்ப இது. வழக்கமா ஏத்துற இடத்துல ஏத்தன, நீங்க தர்காக்கு எதுக்கு போறீங்க? எத்தனையோ இந்து கோயில்களில் சாமி கும்பிட்றது வந்து முஸ்லீம்கள் வந்து மரியாதை கொடுக்குறாங்க, மாலைகள் மாற்றுறாங்க. இப்போ மேலூர் வெள்ளாளப்பட்டி, தும்பப்பட்டி, நாவணிப்பட்டி இந்த மாதிரி இடங்கள்ல இருக்குது. ஒவ்வொரு பெருமாள் கோயிலையும் வைணவ கோயில் எல்லாத்துலேயுமே துலுக்கநாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி சன்னதியே ராமானுஜர் காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. ராமானுஜரே வந்து வித்யாகர்வம், பணக்கர்வம், ஜாதிக்கர்வம் இது மூணு இருக்கக்கூடாது. ஒரு ஜாதி மதத்தை கடந்து இந்து முஸ்லீம் சமணர்கள் எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்தி ஒரு வைணவ மதத்தை உருவாக்கினவர் ராமானுஜர் அவர்கள். அதே மாதிரி இறைவனே வந்து மாணிக்கவாசகர் சொல்ல சொல்ல திருவாசகத்தை எழுதியவர் சிவபெருமான். அந்த சிவபெருமான் இதில் என்ன சொல்கிறாரு திருவாசகத்தில்? வேதமொழியார் வெண்ணீற்றார் செம்மேனியார் நாதிப்பறையினர் ஆணைய அன்னை எனும் நாதப்பறையினர் நான்முகனும் மாளுக்கும் நாதர் இந்நாதரானார் அண்ணே என்றார். அதாவது 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதி மதத்தை கடந்து தான் போயிட்டு இருக்கிறான். இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் அரசியல் லாபத்துக்காக இந்துன்னு சொல்கிறதோ முஸ்லீம்னு சொல்கிறதோ, முஸ்லீம் தீவிரவாதமாக இந்து தீவிரவாதமாக இதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதை வந்து
அரசாங்கமும் நீதிமன்றமும் அரசியல் கட்சி தலைவர்களும் வழிநடத்தி செல்லுங்க. ஆக தன்னுடைய ஓட்டு வங்கிகளுக்காக தயவு செய்து இந்த மக்களிடத்துல வந்து ஒரு பிரிவினை ஒரு கலவரத்தை உருவாக்காமல் நல்லபடியாக நடத்தி எல்லா கோயில்களும் குன்றத்தூர் இருக்கும் இடம்லாம் குமரன் இருக்கான். குமரன் இருக்கிற இடம்லாம் வந்து கார்த்திகை தீபம் இருக்குது, திருவண்ணாமலையில் இருக்குது, பிரான்மலையில் இருக்குது, பெருமாள் மலையில் இருக்குது, யானைமலையில் இருக்குது. இப்போ எல்லா கோயில்கள்லேயுமே எல்லா மலைகள்லேயுமே கார்த்திகை தீபம் ஏற்றப்படுது. அது பிரச்சனை இல்லாமல் எல்லா சமூக மக்களும் ஒன்று சேர்ந்து நடத்துங்க. அது பிரச்சனை இல்லாத அளவுக்கு அந்த ஒரு ஜோதி வழிபாட்டை கொண்டு வாங்க. இறைவனே வந்து ஜோதி வடிவானவன். அந்த ஜோதியத்தை நம்ம வந்து இறைவனாக ஐயப்பன் கோயில்லையும் தரிசனம் பண்ணுறோம். அங்கேயும் வந்து பாபருக்கு தனி சன்னதி உள்ளது ஐயப்பன் கோயில்லையும். ஐயப்பன் கோயிலுக்கு ஆண்டுதோறும் பல ஆயிரம் கோடி பக்தர்கள் போய் வர்றாங்க. அதே மாதிரி பல லட்சம் பக்தர்கள் வந்து கூடுமிடம் வந்து மதுரையில் வந்து எந்த விதமான ஜாதி வேறு இல்லாமல் தான் நாம் வந்து இந்த கள்ளழகர் திருவிழாவையும் மதுரை மீனாட்சி அம்மன் திருவிழாவையும் நம்ம வந்து ஒவ்வொரு மாதம் சித்திரை ஆண்டுகளும் ஒவ்வொரு மாதந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு திருவிழா நிகழ்ச்சி நடக்கக்கூடிய ஒரே நகரம் வந்து தூங்கா நகரம் மதுரை நகரமாகும். இங்கே வந்து ஜாதி மதத்துக்கு இடமே கொடுக்காதீங்க தயவு செய்து. அப்போ அந்த திருப்பரங்குன்றத்திலே வந்து முருகனே வந்து ஜாதியை கடந்து குறத்தி வள்ளியை திருமணம் முடிச்சிருக்காரு. அது வந்து ஒரு காளி கோயில். அங்கேயும் வந்து சைவமும் வைணவம் எல்லாமே கலந்த கோயில் தான் வந்து திருப்பரங்குன்றம். அங்கே போய் ஒரு ஜாதியை உருவாக்காதீங்க, ஒரு மதத்தை உருவாக்காதீங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்து மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு பாடுபடுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. அப்ப அங்க இது கார்த்திகை தீபத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? கார்த்திகை தெய்வத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்த உரிமை, நம்மளுடைய உரிமை. எங்க ஏத்தணும் அங்க ஏத்தணும். நம்ம உரிமை இடத்துல தான் ஏத்தணும். ஆமா, முஸ்லிம் இடத்துல ஏத்தணும். அங்க ஏத்த முடியாது. அதாவது நம்ம உரிமைக்கு வந்து நம்ம கோயில்ல நம்ம சாமிட்டு நம்ம ஏத்தலாம். முஸ்லீம்ல போய் நம்ம ஏத்த முடியுமா? ஏத்த முடியாது. அப்படி ஏத்துறது சரியா? அவங்க ஏத்துனது சரியில்லை. அப்படி ஏத்த சொல்றாங்களே அது சரியான்னு. நம்ம கோயில்ல நம்ம ஏத்துறது சரி. ஆனா அவங்க தர்காக்கர்ல போய் அந்த தர்கா பக்கத்துல போய் ஏத்தணும்னு கேக்குறாங்களே அது சரியா? நம்ம அவங்க இதுல போய் நம்ம ஏதாவது செஞ்சு நம்ம ஏத்தணும்னா அவங்க விட மாட்டாங்க. நம்ம இதுல வந்து அவங்க வர்றது தவறு. அதனால நம்ம இதுல நம்ம ஏத்துறது சரி. நம்மளுக்குள்ள உரிமை அது. முதல் ஏத்துனத வந்து கீழே, இப்ப வந்து மேல ஏத்திருக்காங்க. அது வந்து தவறானது. அப்படி இருந்து 5 பேர்த்துக்கு தான் தகவல் கொடுத்தது. 5 பேர்த்துக்கு தகவல் கொடுத்தது. இவங்க மொத்தமா போலீஸ் எல்லாம் அடிச்சு தள்ளி விட்டு இது பண்ணிட்டாங்க. அது தப்பு. அது தப்பு. அது மட்டும் 2 போலீஸை மண்டையை உடைச்சிருக்காங்க. பேருக்கு எல்லாம் தள்ளி தூக்கி விட்டுருக்காங்க. இதெல்லாம் தவறானது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஒற்றுமைங்கிற கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்ட, உங்களுக்குள் விரோதியாக இருப்பீர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு செய்த பாவத்தின் காரணமாக. இப்போ நான் வந்து விரோதத்தை எடுக்க சொல்லியிருக்கேன். விரோதத்தை எடுத்துட்டாக்கா எல்லாம் ஒற்றுமையாயிடுவாங்க. இங்கே அல்லாஹ்வுடைய கூட்டம் ஒற்றுமையாக இருப்பாங்க.